تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما بعلم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد عليه وسلم. على محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுல் முபாரக் சங்கையான பிறை 15 தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் சிறப்பான முறையில் பிறை 16 தராவீஹுடைய தொழுகையை சிறப்பான முறையில் அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த இல்லத்தில் நாமெல்லாம் தொழுகுகிற உயர்ந்த நன்னசீபை வழங்கிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த ரமதானிய வணக்கங்கள் உள்ளிட்ட ஏனைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் நம்மிடமிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று இறைமறை குர்ஆனினுடைய அருள் நிறைந்த சூறாக்களாகிய சூரா அந்நம்ல் எறும்பு அந்த சூறா ஓதப்பட்டது. அதே மாதிரி கசஸ் சரித்திரம் அப்படிங்கிற அந்த சூறா ஓதப்பட்டது. அதே மாதிரி அல் அன்கபூத் சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா, அந்த சூறாவை நாம தொடங்கி ஒரு முக்கால்வாசி பேருக்கு. இன்றோடு ஜுசு என்று எடுத்துக்கொண்டால் 20 ஜுசுவுகள் நிறைவாகி இருக்கிறது. இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது 20 ஜுசு முடிவாகி இருக்கிறது. அம்மன் ஹலக் 20வது ஜுசு முடிவாகி இருக்கிறது. சரியாக நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் சரி பாதி முடிந்து அடுத்த பாதியை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். குர்ஆனினுடைய பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 2 பகுதிகள் நிறைவாகி இருக்கிறது. 3இல் 2 பகுதிகள் நிறைவாகி இருக்கிறது. ஏனைய பகுதிகளையும் அல்லாஹு தஆலா பரிபூரணமாகவே அதை நாம் அனுபவிக்கிற, அதை உள்வாங்குகிற, அதன் மூலமாக பாக்கியங்கள் பெறுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.
சங்கைக்குரிய பெருமக்களே, பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிற இன்றைய இந்த வசன வரிகளில் 2 செய்திகளை நாம் வளமையாக நமது வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய 2 வார்த்தைகள். அதில் ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அம்மையார் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை அவர்கள் பதிந்து அனுப்பியிருந்தார்கள். அதை பார்த்ததோடு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இன்னஹு மின் சுலைமான. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த கடிதம்? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட இருந்தா வந்திருக்கு. அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த வாசகமே சொல்லுது அங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒரு நபி அவர்கள் எந்த ஒன்றை துவங்குவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோடு தான் துவங்குவார்கள். குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தா பிஸ்மில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எந்த ஒரு காரியம் துவங்குகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த அட்சரத்தோடு துவங்காமல் இருக்கப்படுமோ அது இறை அருளை விட்டும் துண்டிக்கப்பட்டது, இறை அருளிலிருந்து தூரமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி ஒரு வாசகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தா பிஹம்தில்லாஹ். அல்லாஹுவை புகழ்வதை கொண்டு எந்த ஒரு காரியம் துவங்காமல் இருக்குமோ அதுவும் இறை அருளில் இருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் தூரமானதாகவும் ஆகிவிடும் என்ற வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்று எடுத்துக்கொண்டால் அந்த 2யுமே இன்று ஓதிய அந்த வசனங்கள் அழகான தெளிவை தந்திருக்கிறது. வலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களினுடைய புதல்வர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மா, நாம் ஞானத்தை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ் சொல்லும் போது அந்த வாசகத்தை பதிவு செய்யறான். வலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கும், அதாவது தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம இல்ம கொடுத்தோம்னு சொல்றான். அப்ப இல்மு உள்வாங்கப்பட்டுட்டாலே அங்க ஞானங்கள் கொப்பளிக்க ஆரம்பித்து விடும். அந்த 2 பேரும் உடனே சொன்னாங்களாம். அது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வ காலா. எந்த 2 பேரு? எந்த 2 பேருக்கு இல்மு கொடுத்தேன்னு அல்லாஹ் சொன்னா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கொடுத்தான்ல, வ காலா. அந்த 2 பேரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு சொன்னாங்க. ஒரு ஆள்கிட்ட அறிவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு புகழ்பவராக இருக்க வேண்டும். நாவால் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகத்திற்குள்ளால் எவைகள் உட்பொதிந்திருக்கிறது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு ஆள் சொன்னாருன்னு சொன்னாலே அவர் தன்னை பணித்து விட்டார், அல்லாஹ்வை உயர்த்தி விட்டார். தன்னை தாழ்த்தி விட்டார், அல்லாஹ்வை உயர்த்தி விட்டார். மன் தவாலா லில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் ஒருவர் அல்லாஹுவுக்காக பணிந்து விடுவாரோ ரஃபஅஹுல்லாஹ், அவரை உயர்த்த கூடியவனாக அல்லாஹ் ஆயிடுறான். அவரை அல்லாஹ் உயர்த்திடுவான். யார் அல்லாஹுவுக்காக தாழ்ந்து விடுவார்களோ, அல்லாஹுவுக்காக பணிந்து போதல். அதனால தான் இடையில ஒரு இடத்துக்கு போகும்போது வாசல் படி ஒன்று, பழைய கால வாசல் படி, அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? கரெக்டா 6 அடி கூட இருக்காது, அதுக்கும் கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-5.5 அடி அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அப்படிதான் வீட்டு வாசல்கள். அன்னைக்கு தேக்கு மரம் கிடைக்கலங்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு தான் நல்லா கிடைச்சது. நல்ல நெடு உயர மரங்கள் எல்லாம் அன்னைக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப சீப்பாவும் கிடைச்சது. அவங்க பாட்டில் பழைய வீடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி மரத்தாலேயே செய்யப்பட்டிருக்கும் எல்லாமே. பழைய வீட்டுலாம் டெமாலிஷ் பண்றதுக்கு கிடைச்சதுன்னா டெமாலிஷ் பண்ற ஆள்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், பெரிய செல்வம் அதுல கிடைக்கும். அந்த மாதிரி அப்ப அவங்களுக்கு அது கிடைக்கலன்னு வைக்கல, அத அவ்வளவு அந்த அந்த இதா வச்சு
இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளு இந்த வெளி செய்திய வெளியில உள்ள அந்த சிந்தனை எண்ணம், அங்க உள்ள ஆக்ரோஷம், அங்க உள்ள கோபதாபம் இதெல்லாம் கொண்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அதை வச்சாக. தெளிவாதான் வாராரா ஆளு, எல்லாம் எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு அப்படியே உள்ள வந்து சடாபுடான்னு உள்ள நடக்கிறாரா. அப்ப வந்த உடனே வாசலே தக்க பாடத்தை படிச்சு கொடுத்துரும். மண்டை வீங்கி தான் உள்ள வருவார். அவர் ஏதாச்சும் ஆட கூடமா அங்க இருந்து வந்தாருன்னா தலை பெருத்து தான் உள்ள வருவார். அதுக்கப்புறம் அவ உடனே என்ன செய்வாங்க, யார்கிட்ட கோபத்தை காட்ட வந்தாரோ அவளே அரவணைச்சு மண்டையில பூசிலாம் விட்டு அப்படிலாம் செஞ்சு விடுவாங்கன்னு வைங்க. சரி, நான் சொல்ல வர்ற செய்தி, அங்க உள்ள போகும்போது நான் உள்ள நுழைய போறேன். அப்போ உடனே பக்கத்துல அந்த உடையவர் சொன்னாங்க, குனிஞ்சு வாங்க அப்படின்னாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, குனிஞ்சு வாங்க அப்படின்னாங்க. அப்ப நான் அவர்கிட்ட இந்த மாதிரி 2-3 சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் யார்கிட்டையும் குனிஞ்சு வாங்கன்னு சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு. இதுக்கு யார்கிட்டையும் குனிஞ்சு வாங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல அப்ப இது வந்து தலை தட்டிருமே முட்டிருமே அப்படின்னாங்க. பணிஞ்சு வாங்கன்னு சொல்லுங்க. யாருக்கு முன்னாலும் குனிதல் கூடாது, யாருக்கு முன்னாலும் பணிதல் கூடும். யாருக்கு முன்னாலே நமக்கு குனிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாலேயும் பணிஞ்சு போகலாம். குனிதல் என்பது நல்ல ரெண்டு கடையில் என்ன வித்தியாசம்? ரெண்டு செயல் ஒரே மாதிரி தானே. குனிகிறது பணிகிறது ரெண்டு செயல் ஒண்ணுதானே. தமிழ்ல உள்ள அழகான வார்த்தைகளும் கூட, குனிதல் என்பது இந்த உலக ஆதாயத்திற்கானது, பணிதல் என்பது மறுமையின் பேற்றுக்கானது. ரெண்டு கடையில வித்தியாசம், அவ்வளவுதான். கூனி குறுகி குனிஞ்சி ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும்னா கீழே விழுந்துருவான்ல, குனிஞ்சிடுறது அது. இது குனிந்து போதல். ஆனா பணிந்து போதல் இருக்கு பாருங்க, இது நாளை மறுமைக்கானது. சுருக்கமாக, இந்த உலகத்திற்காக ஒருவன் அந்த செயலை செய்தால் அவன் குனிந்தவன். நாளை மறுமைக்காக இறைவனுக்காக ஒருவன் செய்தால் அவன் பணிந்தவன். நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? குனிந்த ஆளா பணிந்த ஆளா? பணிந்த ஆளாக இருக்க வேண்டும். அது யாருக்கு முன்னாலும் இருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், அவர்களிடத்திலும் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் பதிவு செய்வார்கள். சிறுவயதிலேயே அவர்களோடு அண்மை இருக்கிற ஒரு மகா பெரிய அருகதை பெற்றவர்கள். அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு சலாத்தில் முந்திக் கொள்வார்கள். அவரா சொல்றாரா பாப்போம் அப்படின்னு இல்ல. வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு சின்ன பிள்ளைய பார்த்து யாரு கேட்கணும்? பெரிய ஆளு கேட்கணும். பெரிய ஆள் நின்னுகிட்டு, டே அமைதி நிக்கிற சொல்றா சலாத்த அப்படின்னு கேட்டலாம் வாங்கக்கூடாது. இன்னொரு ஆளு சலான் சொல்றா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பெரிய ஆளை பார்த்து, ஏங்க சொல்லுங்க சலாத்த பிள்ளைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுல அப்படித்தான் பழக்கணும் பிள்ளைகளை. பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் பாடமாக அமைய வேண்டுமே தவிர பாரமாக அமைந்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு பெரியவங்க எதாதான் இருக்கணும்? பாடமா தான் இருக்கணும். நாம வந்தாலே ஐயோ வந்துட்டாரா பெருசு அப்படின்ட்டு பாரமா அமைஞ்சிடக்கூடாது. நாம் வந்தால் அவன் அங்கீகரிப்பவனாக இருக்க வேண்டுமே தவிர அருவருப்பவனாக இருக்கக்கூடாது. வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படணும். நாம உள்ள போனா அவங்களை சந்திச்சா, பிள்ளைகளை கண்டா, தவறு செய்யக்கூடியவன் வேண்டுமானால் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக நிற்கலாமே தவிர மற்ற பிள்ளைகள் யாரும் நம்மை கண்டு ஒதுங்க கூடாது. கப்சிப்பு ஆகிறது இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட ஒரு ஆள் போய் இருக்கலாம் கூடாது. அவர் உள்ள நுழைஞ்சாலே அப்படியே எல்லாம் பேயரைஞ்ச மாதிரி ஒதுங்கி நிக்கிறது இருக்கவே கூடாது. அப்படின்னா இவன் பூச்சாண்டின்னு அர்த்தம். சில நேரம் அந்த மாதிரி நடக்கும். வீட்டுல காட்டுவாங்க, என்ன வந்துட்டாரு பாரு பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்த விடவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. எங்க வீட்டுல அப்படி சொன்னா சொல்லிடுவேன் உடனே, என்ன நாங்க பூச்சாண்டியா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி நாளைக்கு அதை பார்த்தா என்ன, அந்த பிள்ளையோட மனசுல அப்படியே பதிவாகும். நான் வந்துட்டாரு, இவர் வந்து அடிப்பாரு, திட்டுவாரு, ஏசுவாரு, பேசுவாரு அப்படின்னு முறைப்பாரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவன் உள்ள போகும்போது அவன் நம்ம மேல ஏறி குதிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். நார்மலா இருக்கிற நேரங்கள்ல அப்படித்தான் பிள்ளைகள்கிட்ட நடங்கணும். இதுதான் பணிதல்.
அந்த பிள்ளைகளுடைய அந்த இடத்துல நாம பிள்ளைகளா மாறி போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொள்வார்கள். பிள்ளைகள்கிட்ட பணிவாங்க. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு எதை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்களோ அந்த குழந்தைகள் அதை எடுத்துக்கொள்ளும், உள்வாங்கிக் கொள்ளும். இவ்வளவு பெரிய உருவத்துல, உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவு பெரிய உருவம், இவ்வளவு பெரிய உருவத்துல இந்த இடத்துல 2 இவ்வளவு பெரிய உருவத்துல உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 6 அடி 5 அடி 5.5 அடி இந்த உருவத்துல இத்தனை செக்யூரிட்டிக்கு உள்ள கிடக்கிற இந்த நாக்கு சொல்றதை தான் அவன் கேட்கணும்னு நினைச்சான்னா, யார் அப்படி நினைப்பார்களோ அவன் யாரு? முட்டாள். பிள்ளைகள் அதை வாங்காது, இந்த வாயிலிருந்து வர்றதை எடுக்காது. இந்த உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செயல்படுதோ அதை தான் எடுக்கும். ஒரு நாள் இதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யாது, நாக்குல உள்ளதை பார்த்து பிள்ளைகள் நடக்காது. என் தந்தை இப்படித்தான் நடந்தார்கள், என் தந்தை இப்படித்தான் அணுகினார்கள், இப்படிங்கிற அந்த செயல்தான் நிக்க வேண்டுமே தவிர, மேக்சிமம் எது வேலை செய்தோ அதுதான் அங்க பயனளிக்குமே தவிர, மினிமமா உள்ள அடங்கி இருக்கிறத வச்சு கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தோத்து போயிருவோம். யாராவது அப்படி என் பிள்ளைய திருத்தி காட்டுறோம் பாருங்க, நாக்காலை திருத்தி காட்டுறோம் பாங்கன்னா, நாமளும் நாக்கில உள்ள மாதிரி செஞ்சா பிள்ளையும் மாறிடுவான். நாக்கில் ஒன்ன பேசிக்கிட்டு நம்ம செயல் வித்தியாசமா இருந்தா அவன் நமக்கு முன்னால அதே மாதிரி நடிச்சுட்டு வெளியில போய் வேற மாதிரி ஆயிடுவான். ஏன் நாமளும் ஆக்ட் தானே பண்ணி காட்டுறோம், நாக்கால பேசுறோம், நல்லதா பேசுறோம், செயல்ல பார்த்தா இல்ல. பிள்ளை அதை பாக்குது, ஓ ஓ இப்படிதான் போல இருக்கு, முன்னாடி இருந்தா ஒரு ஆக்டிங், பின்னாடி இருந்தா வேற ஆக்டிங். இதை அவன் நம்ம கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளிடத்தில் அப்படி நடந்து கொள்வார்கள், பணிந்து. முதியவர்களிடத்தில் பணிந்து போவார்கள். ரசூலுல்லாஹ் ஆஜானுபவனாக கொண்டவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. ஆனா தனக்கு முன்னால சாமானியனும் பேசுற மாதிரி அப்படியே ரசூலுல்லாஹ் தன்னை தவாதுவா வச்சுக்குவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறோம். அந்த கூட்டம் ஒரு இடத்துல பயணத்துல வாரோம், வரக்குள்ள ஒரு இடத்துல சின்னதா தங்க வேண்டிய சூழல். அந்த இடத்துல அந்த ஊர்ல பக்கத்துல உள்ளவங்க யாரோ வாராங்க, கேக்குறாங்க. வந்துட்டு ரசூலுல்லாவும் நிக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. அபூபக்கர் நாயகத்திட்டே போய் நீங்களா தலைவர் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு தலைவர் அந்த தரத்தால், அங்கீகாரத்தால், அந்த சமூகமே ஒரு கட்டுக்கோப்பால் ஏற்படுத்தி வச்சிருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களா அப்படின்னு கேட்கிறா. அவ்வளவுக்கு நான் இதுக்கு வெக்கமா போச்சு, அண்ணா அவோ அவோ அப்படின்னா, அண்ணா அவோ அவோ அப்படின்னு காட்டுறாங்க. இவகிட்ட எல்லாரும் நிக்கிறாங்க. இவட்ட நின்ற உடனே அப்படி அவ என்ன செய்யறா, அவோ அண்ணா இருக்கு, அவோ அவோன்னாங்க. அவளா நேரம் அங்க போனாங்க. மண் செய்யுதுக்கும் நாங்க, உங்கள தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட. மண் செய்யுதுக்கும் அர்த்தம் என்ன? உங்கள தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. இப்ப உதாரணமா இப்ப லீடர் ஒரு ஆள்னு வச்சுக்கிறோமே, அவர்கிட்டயே போய் உங்கள தலைவர் யாருன்னு கேட்டா இப்ப அவர் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் தான் தலைவன் சொல்லணும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நாக்கில் அந்த தருணத்தில் கூட நான் என்று வரவில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். நேரா போய் அவங்க கிட்டே கேட்கிறாங்க, மண் செய்யுதுக்கும், இந்த கூட்டத்தில் உங்களுக்கு தலைவர் யார்? என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறு கூட்டத்தின் தலைவர் அல்ல, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கடைசி வரைக்கும் நீடிக்குமே அவர்களுக்கு மாத்திரமும் தலைவர் அல்ல. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மாந்தர்கள் அவர்களுக்கு மாத்திரம் தலைவர் அல்ல. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு மலக்குகளின் எண்ணிக்கைகளை அறிய முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த சாம்ராஜ்யத்துக்கும் கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஜீவராசியாக ஜின்களாக இருக்கிற மனு ஜின் வர்க்கம் இருக்கிறது. சையீதுல் அன்பியாஇ வல் முர்சலீன், சையீதுல் ஆலமீன், அத்தனைக்கும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கிட்ட போய் உங்கள தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட என்ன சொல்லல? நான் என்று சொல்லவில்லை. ஆன நான் சொல்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? அதற்கான எல்லா யோகியமும் இருக்கா இல்லையா? அதற்கான முழு வலிமையும் இருக்குல்ல, சொல்லணும்ல, சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சையீதுல் கௌமி
இந்த கூட்டத்தில் தலைவர் யார் தெரியுமா? ஹாதிமுகும், அவர்கள பணி செய்யக்கூடியவர் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? ஏன் அவங்கள போய் இவங்கள தலைவரான்னு கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு, அவளை சந்திக்காம ஏன் இவட்ட வந்து கேட்டாக? நல்லா யோசிக்கணும்ல. இவட்ட வந்து ஏன் கேட்டாக? அவகிட்டையும் அந்த வார்த்தையை கேட்க முடியாம போச்சு. காட்டினதுக்கு அப்புறம் தான் நேரம் அங்கேயே போறாங்க. அந்த கோலம் என்ன கோலம்? யோசிக்கணும்ல. அந்த கோலம் என்ன கோலம்? அவங்களே தலைவரான்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு கோலத்தில் இருந்தா தானே இப்படி நடக்கும். தலைவர் மாதிரி ஒரு கோலம் இல்லாம இருந்தா தான் இந்த விஷயம், இந்த கேள்வியே வரும். ஆமா, அந்த கோலத்துல தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? 4-5 விறகுகளை பொறுக்கி கையில வச்சிருந்தாங்க. அந்த விறகு சுமந்துட்டு வந்து அந்த இடத்துல விறகு, அடுப்புக்கு விறகு வைக்கணுமா இல்லையா, அதுல போய் விறகு சுள்ளிகள்லாம் எடுத்து அந்த சுள்ளியெல்லாம் சுமந்து வந்துகிட்டு இருந்ததுனால அவங்கள பார்த்தா அந்த சுள்ளி விறக பொறுக்கிற ஆளு யாரா இருப்பா? அந்த கூட்டத்திலேயே ஆக கடைசியில உள்ள ஆளா தான் இருக்கும். ஆஜியார் எல்லாம் போய் நிக்கிறாங்கன்னு வைங்க ஒரு இடத்துல, எல்லாரும் சேர்ந்து பண்ணி செய்வோமா? ஆமா, ஆஜியார் நீங்க வந்து இந்த சுப்ராவை போடுங்க. ஆமா, நீங்க அதை போட்டு நீங்க இந்த சஃபஸ் இதை சரிப்படுத்துங்க. அடுத்த கேட்டகரி அந்த தட்டெல்லாம் தூக்கிட்டு வாப்பா. அடுத்த கேட்டகரி போய் அந்த விறகுக்கு போய் அந்த அடுப்பு கொஞ்சம் பாருப்பா. ஆக கடைசி கேட்டகரி போய் விறகு தூக்கிட்டு வாப்பா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும். அவங்கள ஹாதிமாக, அடிமையாக யாரு பணி செய்வாரோ அவர்தான். என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தனித்துவமே என்ன தெரியுமா? முன்னால் வருபவர் ஒரு கேள்வி கேட்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல தனித்துவத்தை சொல்றேன். முன்னால் வந்தவர் ஒரு கேள்வி கேட்பார், ஆனால் என் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மாத்திரம் பதில் சொல்ல மாட்டார்கள். அகிலத்தில் அந்த கேள்விக்கு இனி யாருமே குழம்பாமல் இருக்க அதுதான் தீர்க்கமான பதிலாக சொல்வார்கள். அகில கடைசி வரைக்கும், கடைகோடி வரைக்கும் எவனெல்லாம் தலைவனாக வருவதற்கு தகுதி உடையவன் என்பதின் இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. அன்னைக்கு அப்ப கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைக்கான பதில் அல்ல. கடைகோடியில், உலகத்தின் நிறைவு பகுதியில் கூட ஒருத்தன் தலைவனாக வருவதற்கு யோகியதையும் அருகதையும் திராணியும் யாருக்குன்னு சொன்னா அவன்கிட்ட ஒரு குவாலிபிகேஷன் இருக்கணும். அந்த குவாலிபிகேஷன் என்னன்னா, இத்தனை கூட்டத்துக்கும் அவன் தான் சரியா பொறுப்பேற்று பணி செய்யணும். அந்த தகுதியும் யோகியதையும் இருந்தா நீ தலைவரா வாப்பாம்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ். நான் போதாதா என்று சஹாபிகளிடம் கேட்பார்கள் சில சந்தர்ப்பங்களில். என் நிலை, என் படி, என் பாடம் போதாதா? நான் இருக்கிறேன் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் அவங்க தானே. தவாது, பணிவு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற நாவு, அந்த பணிந்த நாவுகள் மாத்திரமே சொல்லும் மாத்திரம் அல்ல. இந்த இறைமறை வசனம் ஒன்றை உறுதிப்படுத்தி காட்டுகிறது. நாம் அவருக்கு இல்மை கொடுத்தோம் என்று வாசகம் வருகிற பொழுது எந்த இல்மை அவர்கள் பெற்றார்களோ அந்த இல்மை பெற்றவர்களின் நாவு இதைதான் சொல்லி ஆகும். இல்லன்னா அவன் கற்ற கல்வி, பெற்ற அறிவு எல்லாமே நல்ல அறிவு, நல்ல கல்வி இல்லைன்னு அர்த்தம். யாருக்கிட்ட ஆமா ஆமா நம்மெல்லாம் அந்த நம்ம கிட்ட இந்த தகுதியா, இன்னும் எவ்வளவு தகுதி என்கிட்ட இருக்கு தெரியுமா? எல்லா தகுதியும் இருக்கு, நரகத்துக்கு போற எல்லா தகுதியும் இருக்குன்ற வேண்டியதுதான். நம்ம கிட்ட எல்லாம் சாதாரணமான அறிவெல்லாம் கிடையாதுங்க. நம்ம கிட்ட எல்லாம் தெளிவு, எவ்வளவு தெளிவு தெரியுமா? என்ன அறிவு! யாராவது என்கிட்ட வந்து மோத முடியுமா? வர முடியுமா? வர சொல்லுங்க பார்ப்போம், சாச்சிரும் ஆள அப்படின்ட்டு. அவ்வளவு சரி, எல்லா தகுதியும் இருக்கு. எதுக்கு? நரகத்துக்கு போறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த கல்வியை வச்சு என்ன மண்ணாங்கட்டிய பண்ண? ஒன்னும் பண்ண முடியாது. கனிகள் வர வர பணிந்து கொடுப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும் மரங்களின் கிளைகள். கனிகள் அப்படியே கனிய கனிய அந்த கிளைகள் அப்படியே பணிந்துதான் கொடுக்குமே தவிர துணிஞ்சு நிற்காது. துணிஞ்சு நிக்கிற காயெல்லாம் பாருங்க, மேலேந்து அத்து விடுவான், டங்குன்னு வந்து விடும். தேங்காவை எப்படி எடுப்பான்? மேலேந்து அடிச்சு கீழே போடுவான். அதே இது கனிந்து பணிந்த அந்த இடத்தில் இருக்கிற அதை பாருங்க, அப்படி கையை கொண்டு மெதுவா பிச்சு கையில் எடுத்துக்குவோம்.
அதற்கு நோகாமல் அப்படியே திருக்கி எடுத்து பக்காவா வச்சுக்குவான். பணிஞ்சு வரக்கூடியத துணிஞ்சு நிக்குதுன்னு வைங்க, அங்கேருந்து ஒரு வெட்டு டங்குன்னு விழும். துணிஞ்சு நின்றா இதாண்டா கதி, பணிஞ்சிருந்தா உன்னை பக்குவமா பறிக்கப்படும். பணிந்தெடுக்கக்கூடிய காய்கள் எல்லாம் மிருதுவானது, துணிந்தெடுக்கக்கூடிய காய்கள் எல்லாம் கொஞ்சம் கடைசி அருவா தான் வரணும் ஒன்ன வெட்டுறதுக்கு. அது நொங்கா இருக்கட்டும், இதை எல்லாம் சீவ வேண்டியதான் வச்சு, எல்லாம் துணிஞ்சு நிக்கிறது. இப்போ அப்படி மேல பணிஞ்சு நிக்கிறதுக்கு யாராச்சும் அருவா ஊத்திக்கிட்டு வருவானா? டே என்னடா வெட்ட போற, அருவா என்ன கொண்டு வரா, சப்போட்டா படத்தை வைக்கிறதுக்கு அருவாய கொண்டு வர போட அப்படின்பா. அப்ப இன்னைக்கு பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் இரண்டும் ஒவ்வொன்றினுடைய ஆரம்பத்திலும் இருக்க வேண்டும். இருந்து விட்டால் இறை அருள் தானாக நம்மிடம் வந்து சேர்ந்து விடும். இல்லை என்றால் இறை அருள் நம்மை விட்டும் தூராகிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த தரமுடைய அந்த பாக்கியங்களை நசீவாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது தொழுகையில ஓதுறோம்ல, தொழுகையில ஓதுறது எப்படின்னா குர்ஆன் ஓதுறோம்ல, அதையெல்லாம் கேட்கிறோம். அது எப்படின்னு சொன்னா இந்த செடிகளை நடுற மாதிரி, சரியா? உதாரணத்துக்கு செடிகளை நடுற மாதிரி. அதற்கு பின்னால நம்ம இதை பேசுறோம்ல கொஞ்ச நேரம், இதான் தண்ணி ஊத்துற மாதிரி. அப்பதான் கொஞ்சம் வேறு பிடிச்சி வளரும். இல்லைன்னா நெட்டி வச்சுட்டு அவன் பாட்டுல போயிடுவான், காஞ்சி கருவாடா போற மாதிரி போயிடும். அது என்னன்னு விளங்காது இல்லையா? அது மக்களுக்கு புரியாது. சரி, இன்னொன்னு, யார் யாருக்கு அல்லாஹ் எதை நசீபாக்குறான்னு அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யட்டும், எந்த வகையிலாத ஞானங்கள் போய் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். خير سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم